நண்பர்களே, நான் அஸ்ஃபாக். இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. நம்ம காஷ்மீர் வந்திருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகரில் உள்ள லோக்கலில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகல் கார்டன் அப்படிங்கிற ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கார்டனுக்கு வந்திருக்கோம். முகலாய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான கார்டனுங்க. அது உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் கூட யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி வேர்ல்ட் ட்ராவல்ஸ். அவங்க தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே லோக்கலில் நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடமா லோக்கல் இடமா சுற்றி காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் காஷ்மீர் டூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போயிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. உள்ளே போயிட்டு முகல் கார்டன் உள்ளே வந்தாச்சு. இது வந்து பனினால் இப்படி இருக்குது. இதே இது நீங்கள் வந்து சம்மரில் வந்தீங்கன்னா செம்ம பாருங்கள். நான் காட்டுறேன் ஒவ்வொரு மரமும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பனினால் இப்படி இருக்குது. இதே இது நீங்கள் வந்து சம்மரில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், ஃபுல் க்ரீனாக இருக்கும். இது வந்து காஷ்மீரில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் முகல் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காஷ்மீர் டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டூர் லிஸ்ட்டில் வந்து முகல் கார்டன் வந்து லோக்கல் சைட் சீனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் போகலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. இதிலெல்லாம் தண்ணி வச்சு வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக சம்மரில் தான் அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். வின்டர்னால் மேக்ஸிமம் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே காஷ்மீரில் டோட்டலாகவே கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளதுலாம் சரியான ஒரு பெரிய கார்டனாக இருக்குது. ரொம்பவே அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. பல 100 வருடமாக அந்த கார்டன் இருக்குது. இதோட வரலாறை வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டில் நம்ம சொல்லலாம். இமேஜின் பண்ணி பாருங்கள், சம்மரில் இது ஃபுல்லாகவே க்ரீனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மரங்கள்லாம் ரொம்ப அழகாக ஷேப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மரங்களை வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தூண் மாதிரி ஒரு பெரிய கூஜா மாதிரி நிற்கிறதுலாம் வந்து அவங்க வந்து ஷேப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த மரத்தையெல்லாம் உள்ளேன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய மலைகள்லாம் ஐஸ் மலையெல்லாம் தெரியுது. இன்றைக்கி பனிமூட்டனால உங்களுக்கு தெரியலான்னு நினைக்கிறேன். நேரில் பார்க்கும்போது தெரியுது, கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுன்னு தெரியல. இது அப்போ மலை ஒன்று இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார்டன் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அதாவது ஷாலிமார் கார்டன், முகல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பல பேர்கள் இருக்கு. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 31 ஏக்கருங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான இடத்துல ஒரு சூப்பரான ஒரு பார்க் அமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சம்மரில் ரொம்பவே அருமையாக இருக்குமா பார்க்கறதுக்கு. அதில் ஒரு சில வீடியோக்களுமே நம்ம பேக்ரவுண்டில் காட்டியிருப்போம். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் 2 சீசன் இருக்குங்க. அதாவது வின்டர், சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சம்மரில் போனீங்கன்னா பசுமையாக இருக்கும், வின்டரில் போனீங்கன்னா அதிகமான பனிப்பொழிவுனால அங்கே பசுமையாக பார்க்கக்கூடிய காட்சிகள் வந்து இருக்கவே இருக்காது. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு கார்டனாக இருக்குது. இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாய மன்னர் ஜஹாங்கீர் அவங்க 1619 உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்பாட் தான். ஸோ நீங்கள் காஷ்மீர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்க மறந்துடாதீங்க. முகல் கார்டனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மரத்தால் கைவினை செஞ்ச பொருட்கள் வந்து நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க. மாதிரி இருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. காஷ்மீர் குளிருக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஐஸ் கம்மி, ஐஸ் காமிச்சாங்க. ஆமாம், ஐஸ் வைக்கல இருக்கிறதுக்கு வந்து இது ஐஸே கம்மியாக தெரியுதுங்க. ஏதோ சும்மா திங்கிற மாதிரி இருக்குது. முகல் கார்டனை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா தால் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய காஷ்மீருடைய ஐகானிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது தால் ஜில் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானலில் லேக் பார்த்துருப்போம். அதோட சுற்றுலா பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் வந்து இதோட சுற்றுலா இருக்குங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப நேரம் இதை வந்து நம்ம சுற்றி முடிக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணோம். அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய லேக் வந்து ஒரு மலை உச்சியில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை சுற்றி உள்ள இடங்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் போட்டிங் போகலாம், பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. அப்படிப்பட்ட லேக் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த லேக்கில் வந்து வின்டர் டயத்தில் வந்து போட்டிங் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த லேக் அப்படியே ஐஸால் உறைஞ்சி பனிக்கட்டியாக மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான லேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். காஷ்மீரில் ரொம்பவே ஃபேமஸான இடம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது. நீங்கள் பாருங்கள், நம்ம கொடைக்கானல், ஊட்டிலாம் லேக் பார்த்துருப்போம். இந்த லேக்கோட சுற்றுலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் ஆகும். அவ்வளோ பெரிய ரவுண்ட் அடித்தோம் நம்ம அந்த இடத்துக்கு வரதுக்கு. இதில் போட்டிங் போகிறோண்டா போகலாம். நிறைய பேர் போட்டிங் போயிட்டுருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஃபைனல் டேனால்
அப்படி ஒரு இடமா காட்டிட்டு நம்ம வந்து ஏர்போர்ட் போகிறனால போட்டிங் நம்ம போகல. இந்த லேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரியில் ஃபுல்லாகவே ஐஸ் விளைஞ்சி அப்படியே ஒரு பனிக்கட்டி மாதிரி மாறிடுமா. அப்போ வந்து போட்டிங்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஐஸ் விளைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூங்கில் மாதிரி இருக்கக்கூடிய கூடை வந்து காஷ்மீரில் வந்து கங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூடைக்குள்ளே நெருப்பை வச்சு அதை அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த குளிரை வந்து மக்கள் தாங்கிறதுக்கு அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்குங்க. தால் லேக்கை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் தான் லால் சவுக் அப்படின்னு சொல்லக்கூடிய காஷ்மீருடைய முக்கியமான இடங்க. அடுத்து காஷ்மீருடைய லோக்கல் சைட்டில் நம்ம வந்துக்கிறது பார்த்திங்கன்னா லால் சவுக் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஒரு நாள் பார்த்த காஷ்மீர் வந்து 4 நாள் ஆச்சு. 4 நாள் பார்த்த காஷ்மீரை விட இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வந்து நிறைய பஜார், நிறைய கடைகள் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியாக எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஒரு போராட்டமாக இருக்கட்டும், கட்சி மீட்டிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காஷ்மீரில் ஒரு முக்கியமான இடம். ஸ்ரீநகரில் லால் சவுக் அப்படிங்கிற ஒரு இடம். பஜார் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு. லால் சவுக் இந்த ஏரியா வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கை கொடுக்குதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. பில்டிங்லாம் பாருங்கள், ஓல்டன் ட்ரெடிஷ்னல் பில்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாக் பண்ண போகும்போது இந்த இடத்துல ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து காட்டுற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். நம்ம படங்களில் நிறையா பார்த்துருக்கோம், அந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். Chicken biryani? हाँ चिकन How much? 70. 70. சென்னையை பார்க்குற மாதிரியே தான் ஃபீல் இருக்குது. சென்னையில் நிறைய இடங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க, இங்கே உள்ள ஃபேமஸான ஸ்ட்ரீட் நிறையா வச்சுருக்குறாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். Hi Fahal. Alhamdulillah. Yes. Very nice. What is this? Wait, come. Samosa. Yes. A chicken samosa or what? What is this? Samosa. Huh? Aloo samosa. Aloo samosa. Yes. And this one? What is this? Aloo paratha. This one aloo paratha. This one bhujia. Pyaz bhujia. Onion. Onion pakoda. Puri. Puri. Chola. இவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வேறு லெவலில் பண்ணுறாரு. பால்சா கெஃப்டேரியா இங்கே ரொம்ப ஃபேமஸ் போல், செம்ம க்ரௌடாக இருக்குது கடையில். சென்னை Madras, yes. ஒரு சூப்பரான ஒரு கடை பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. சமோசா அதெல்லாம் போட்டு இருந்தாங்க, நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அந்த பஜார்லாம் பாருங்கள், நம்ம சென்னையில் நடக்கிற பஜார் மாதிரி இருக்குது, ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தோம், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடையோட பேர் வந்து மம்மி ப்ளீஸ். அங்கே வந்து ட்ரை பண்ண போகிறோம் காஷ்மீரி பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் தட், ரோகன் ஜோஸ்னு சொல்லிட்டு ஒரு மட்டனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரியாணி, காஷ்மீரி ஸ்பெஷல் பிரியாணி வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் வந்து ரோகன் ஜோஸ். இது வந்து மட்டன் ரோகன் ஜோஸ், சிக்கன் ரோகன். திஸ் ஒன் இஸ் சிக்கன் ரோகன் ஜோஸ், திஸ் ஒன் இஸ் மட்டன் ரோகன் ஜோஸ். அதுக்கப்புறம் ரொட்டி அண்ட் காஷ்மீரி ஸ்பெஷல் பிரியாணி. காஷ்மீரி பிரியாணி பாருங்கள் எப்படின்னு டேஸ்ட் பார்த்துடலாம். மட்டன் பீஸ் பாருங்க, செம்மையாக வந்துருக்கு. இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம ஊர் பிரியாணி உள்ள ஃப்ளேவர் இல்லை, இது டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்குது. ஆனால் மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக.
கொஞ்சம் ஆயிலாக இருக்குது. கொஞ்சம் வரப்பும் கூட கொஞ்சம் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட். இதாங்க மட்டன் ரோகன் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ். இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே நார்த் இந்தியாவில், குறிப்பாக காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கொழுப்புலேருந்து வரக்கூடிய ஆயில் வந்து அப்படியே மிதக்கும் மேலே. ஃபேமஸான மட்டன் ரோகன் ஜூஸ் रोगन வேற லெவல். करी रोगन மட்டன் ரோகன் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணி தந்தாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கே சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத. சிக்கன் ரோகன் ஜூஸ் தான். இதுவுமே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கோழியை பொரிச்சு போட்டிருப்பாங்க போல. பொரிச்ச கோழி தான், பொரிச்ச கோழியாக ஆக்கியிருக்காங்க. இந்த லால் சவுக் அப்படிங்கிற இந்த ஏரியாவை வந்து கிட்டத்தட்ட பூக்கடை, சென்னையில் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா மாதிரி தான் இருக்குது. பஜார் ஃபுல்லாகவே கோல்கட் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொழும்புலாம் இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பஜார். வந்துக்கிட்டு இருக்க வரல ஒரு ட்ரை ஃப்ரூட் கடை ஒன்று இருக்குது. அது உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் எதுவும் வச்சுருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். ஏகப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னன்னு கேட்குறேன். ஜாபிட். What is this? Fig. This one. Yeah, almond. Almond. Shell वाला almond. ये shell वाला दूसरा वो without shell. ஸ்டோட்டோட உள்ளது. இன்னைக்கு தான் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆல்மண்ட் வந்து உடைக்காம. ये अंदर से பாருங்க முந்திரி. तो बादाम का बादाम टेस्ट. ये shell दूसरा हो गया, ये without shell. நம்ம பாதாம் வந்து உடைச்சி பார்த்துருக்கோம். இதுதான் உடைக்காத பாதாம். तो ये without shell. ये हो गया इसी का without shell. दिस वन इज कश्मीरी बादाम. हाँ, ये shell, ये without shell. ओके. इसका broken करके है निकल. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க. காஷ்மீர் வந்து வால்நட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். How much 1 kilo? 1000 rupees. 1000 rupees. और ये इसका ये இது வந்து ஜாதிக்காய். What is that? shell. Walnut. Walnut shell, ये without shell. இது வால்நட் வந்து உடைக்காது. ये without shell. இது உடைச்ச வால்நட். ये full oily होता है. इसमें ये देखो छोटा दाना भी, ये देखो oil. அங்கே பாருங்க எப்படி ஆயில் வருது. ये full oily. சின்ன பீஸ் எடுத்து உடைச்சாரு எப்படி ஆயில் வருதுன்னு பாருங்க. ये कश्मीरी का. நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. காஷ்மீரில் லோக்கலில் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லால் சவுக் காட்டியிருந்தோம், லேக் காட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து முகல் அவருடைய அந்த கார்டனுக்கு போயிருந்தோம். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. காஷ்மீர் வந்து சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த டூர் பேக்கேஜ் நமக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பிவெல் ஹாலிடேஸ். இவங்க மூலமாக தான் இப்படி ஒரு சூப்பரான ஒரு காஷ்மீர் ட்ரிப் நமக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி அருமையான ட்ரிப் உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. குறிப்பாக ஸ்ரீலங்கன், மலேசியன், சிங்கப்பூர் இங்கே இருக்கக்கூடியவங்க நீங்கள் இந்தியாவுக்கு டூர் வரணும்னு சொன்னால் இவங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் ப்ளஸ் கூகுள் மேப் லொக்கேஷன், ஆஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நண்பர்களே, நம்ம காஷ்மீர் டூர் போயிட்டு வந்த பிறகு நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பயப்படாமல் இங்கே போனீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டாங்க. அங்கே ஒரே சண்டை நடக்கும், ஃபைட் நடக்கும், யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம டிவியில் பார்க்குறோமே, நீங்கள் எப்படி போனீங்க பயப்படாமல் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம போகிற வரைக்கும் அது மாதிரியான ஒரு பயம் வந்து லைட்டாக இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகு தான் அது வந்து டோட்டலாக மீடியாக்களில் காட்டக்கூடிய காஷ்மீருக்கும் நம்ம நேரில் பார்க்கக்கூடிய காஷ்மீருக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. வளமையாக வேற ஒரு மாநிலத்தில் போனால் என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீல் தான் நமக்கு காஷ்மீரில் இருந்துச்சே தவிர மற்றபடி பயப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த மக்களுமே ரொம்ப அமைதியான மக்களாக நல்ல மக்கள் இருந்தாங்க. ஸோ நீங்கள் காஷ்மீர் போகிறதுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. நீங்கள் தாராளமாக காஷ்மீர் போகலாம். உண்மையிலேயே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.